அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடி வருவது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய 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 பாக்கியம். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லும் போது 1000 நாளை பார்க்கிலும் உங்க பிரகாரத்துல செல்லுகிற ஒரு நாள் நல்லது. இன்னைக்கு நான் அப்பாவை தேடி வந்தது நல்லது. இன்னைக்கு அவரை துதிப்பது நல்லது, அவரை ஆராதிப்பது நல்லது, அவர் வார்த்தைகளை பார்ப்பது நல்லது, அவருடைய வார்த்தைகளை கேட்பது நல்லது. ஹல்லேலூயா. எனக்கு நல்லது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்கு நல்லது, என் குடும்பத்திற்கு நல்லது, என் சந்ததிக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஷபா ரிகபா ரந்துரி யாக்கராபா. தேவனுடைய மகிமை அளவில்லாமல் வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்பா கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச நேரங்கள், ஆமென், நமக்கு குறிப்பிட்ட டைம் இல்ல, அந்த டைம்ல ஆண்டவரை துதிக்கிறதும் மகிமைப்படுத்துகிறதும், ஆமென், என் சிந்தையை சிதற விடாமல் என் தேவனை ஆராதிப்பதும் ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில. ஆமென். எப்ப இந்த ஐடிக்குள்ள உள்ள வர்றீங்களோ அப்ப இருந்து ஜெபம் முடிகிற வரைக்கும் முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனசு, ஆமென், பைபிள்ல படிக்கிறோம், முழு மனசு, ஒரு மனசு வேணும் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு. ஆமென். அப்படி ஆண்டவர் ஆராதித்து பாருங்கள். தேவ பிள்ளை, உங்க வாழ்க்கையில யோசிக்க முடியாத உயர்வுகளை, யோசிக்க முடியாத ஆசீர்வாதத்தை என் தேவன் உங்களுக்காக ஆசீர்வதிப்பார், அவர் கொடுப்பார். ஆமென். தேவன் நல்லவர். அவரை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கிருபை கொடுத்திருக்காருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஜீவன் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு, ஆமேன், நல்ல, ஆமேன், என்ன சொல்றது, நல்ல உணர்வுகள் இல்ல, நல்ல வார்த்தைகள் அவங்க வாயில இல்ல, நல்ல சிந்தனைகள் அவங்க இருதயத்துல இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, ஏசப்பா நம்மள ரட்சிக்கப்பட்டதுல இருந்து நல்ல சிந்திக்கிறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கெடுதலா சிந்திக்காம நல்ல சிந்தைகளை நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இதுக்கே கோடி நன்றி சொல்லணுங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சிந்தைகள் சரியில்லாததுனால் வெளிய தோற்றத்துல அவங்க பார்க்கும்போது நல்லா இருக்கலாம், மேபி அழகா இருக்கலாம், கௌரவமா இருக்கலாம், வசதி வாய்ப்புகளோடு இருக்கலாம், பெரிய பதவிகளோடு இருக்கலாம், பட் அவங்க சிந்தை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆமீன், கர்த்தருக்கு முன்பதாக அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா ஆமீன், ஒருவேளை தோற்றங்கள் எளிமையா இருக்கலாம், பார்ப்பதற்கு நம்ம ஒரு சாதாரணமான மனிதர்களா இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் நம்மை பட்டை தீட்ட 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 நம்ம அநேகருக்கு பிரகாசமாய் மாறுவோம். இந்த வார்த்தை சாதாரணமானது இல்ல. மண் குகையில் வைக்கப்பட்டு 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த சொற்களா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மண் குகை என்பது நான் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மண் குகைக்குள்ள இந்த கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் புடமிடப்பட்டு, ஹல்லேலூயா, சுத்த சொற்களாய் எனக்குள் என் இருதயத்தில் விழுகிறது. ஆகவே என்னால பாவம் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவத்திற்கு நான் எதிராளியாகவும் பரிசுத்தத்துக்கு, ஆமென், நான் ஒரு சிநேகிதனாகவும் மாறும்படியான ஒரு அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம்தான் தேவ சமூகம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அவரை சிந்திக்க சிந்திக்க, ஆமென், அது தெவிட்டாத ஒரு, ஆமென், என்ன சொல்றது, ஒரு இனிமையான தேனை போல அவருடைய வார்த்தைகள். தேவ பிள்ளையே, கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இன்னைக்கு ஜெபத்திற்கு வந்தது? ஆமென். நீங்களா வரல, கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இனிஷியேஷன் ஃப்ரம் ஹெவன், இனிஷியேஷன் ஃப்ரம் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய அழைப்பு மனிதனால் வந்தது அல்ல, இது தேவனால் வந்தது. இதை நீங்க விசுவாசிக்கும் போது ஜெபம் உண்மையாகவே உங்களுக்கு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கும், இந்த வார்த்தைகள் உங்களை
உயர்த்தும். ஆமென். ஹalleluya. கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும்ங்கறக்காக நான் அவரை ஆராதிக்க கூடாது. அவர் தேவனாகவே நான் ஆராதிக்கிறேன். அவர் வல்லமையுள்ளவராகவே நான் அவரை ஆராதிக்கிறேன். என்னை ரட்சித்திருக்கிறார் ஆகவே நான் ஆராதிக்கிறேன். ஹalleluya. தேவைகளுக்காக தேவனை தேடுபவர்களை விட தேவனையே தேவையாய் தேடுகிறாங்க பாருங்க, அவர்களை கர்த்தர் மென்மேலும் உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆமென், கர்த்தர் நல்லவர். சந்தனி வலகரவா ரீமதுனாகரவுஷ்யாக்கலபோ ரீகதுரா பாபா ரியந்தராபா. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொன்னார், நான் தேவனை ஆராதிப்பதற்கு எனக்கு புத்தி வேணும். ஆமென். ஹalleluya. ரோமர் 12:1 படிக்கிறோம், புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு எனக்கு புத்தி வேணும். ஆமென். ஆண்டவரை தேடுறதுக்கு புத்தி வேணும். ஆராதிக்கிறதுக்கு ஆவியானவர் அபிஷேகம் வேணும்னு சொன்னாரு. ஹalleluya. ரொம்ப சிந்தித்தேன் நான் இந்த வார்த்தை. ஆமென். இன்னைக்கு புத்தி இல்லாதவங்க ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. புத்தி இல்லாதவங்க தேவனை தேட முடியாது. புத்தி இல்லாதவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. ஏசப்பா நமக்கெல்லாம் புத்திய கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹalleluya. நம்ம பிள்ளைங்களை திட்டும் போது புத்தி இருக்கா உனக்கு அப்படின்னு திட்டுவோம். ஆமே. நம்மள ஒருவேளை கர்த்தரை நம்ம தேடலன்னா நம்ம கேட்டுக்கணும், நம்மளே நம்மளை திட்டிக்கணும். உனக்கு புத்தி இருக்கா ஆண்டவரை தேடாம இருக்க அப்படின்னு சொல்லி பர்சனலா நம்மளே நம்ம கேட்டுக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை நான் துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆகவே இந்த ஜெபம் உங்களுக்கு மகிமையானது, இந்த ஜெபம் விசேஷித்தமானது, இந்த ஜெபம் உங்களை உயர்த்தும். ஆமென். ஹalleluya. ஆமென். எரேமியால ஒரு வார்த்தை படிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் கூறப்பட்டது அப்படின்னு படிக்கிறோம். அப்போ ஒரு ஜெபம் அப்படின்னா என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியம். இந்த ஜெபம் ஒரு மனிதனுக்கு முன்பாக அல்ல, பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நடத்தப்படுகிற ஒரு ஊழியம். ஆமென். அப்ப அதுக்குள்ளதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஆமென். அப்ப இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, எத்தனையோ சத்தியங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த கழுதையின் வாயிலிருந்தும் ஆண்டவர் சில வார்த்தைகளை உங்களோடு பேசுவார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, வேதத்துல நம்ம படிக்கும் போது 4 விஷயத்தை ஆண்டவர் நம்மள வாங்க சொல்றாரு. 4 விஷயம். ஒன்று, நீதிமொழிகள் 23:23 சத்தியத்தை வாங்கு. 2வது ஞானத்தை வாங்கு. 3வது உபதேசத்தை வாங்கு. 4வது புத்தியை வாங்கு. ஹalleluya. நம்ம நிறைய வாங்குவோம், நிறைய விஷயங்கள் நம்ம வாங்குவோம். ஆமென். வாங்குறது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை சாரீஸ் இருந்தாலும் நமக்கு பத்தாது, எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் பத்தாது. ஆமென். எத்தனை காஸ்டியூம்ஸ் இருந்தாலும் பத்தாது. அது இயற்கை, அதை விட்டுருங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு எதை மெயினா வாங்க சொல்றாருன்னா, சத்தியத்தை பிடிக்கும். நிறைய வாங்கிட்டே இரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைய? ஏன் தினம்தோறும் ஜெபம்? தினம்தோறும் சத்தியத்தை நான் வாங்கணும். ஹalleluya. ஏன் தினம்தோறும் ஜெபம்? நான் தினம்தோறும் ஆமென் ஞானத்தை வாங்கணும். ஏன் தினம்தோறும் ஜெபம்? நான் உபதேசத்தை வாங்கணும். ஏன் தினம்தோறும் ஜெபம்? புத்திய தினந்தோறும் வாங்கணும். ஹalleluya. ஆமென். யார் சத்தியத்தை அதிகமாக வாங்குகிறார்களோ அவர்கள் சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சத்தியத்துல நீங்க வளர 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 நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலையை பார்ப்பீங்க. எல்லா விதத்துல ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். அவர் சர்வ வல்லவர். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளையே. இப்போ 4 விஷயத்தை நீங்களும் நானும் வாங்கிடணும். ஒரு கிறிஸ்தவ பிள்ளை வாங்க வேண்டிய விஷயம் 4: சத்தியம், உபதேசம், ஞானம், அடுத்து புத்தி. ஹalleluya. அப்ப இந்த சத்தியத்துல அறியும் போது வசனத்துல நம்ம படிக்கிறோம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்திலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுவாரு? என் பிள்ளைங்க சத்தியத்துல நடக்கிறாங்க, ஆகவே அது எனக்கு சந்தோஷம். அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு.
ஹல்லேலூயா. சத்தியத்துல வாழும் பொழுது எல்லாவற்றிலும் வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ரெண்டாவது என்ன வாங்க சொல்றாரு? ஞானத்தை வாங்க சொல்றாரு. இந்த ஞானம் என்ன செய்யும் தெரியுங்களா தேவ பிள்ளையே? ஞானம் தன் வீட்டை கட்டும் என்று வேதத்துல படிக்கிறோம். உங்க வீட்டை கட்டுவதற்கு ஞானம் அவசியம். ஆமென். ஞானம் உள்ள தகப்பன் என்ன செய்வானா? தன் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானம் உள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அப்போ நீங்க ஏசப்பாவை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் தெரியுமா? நீங்க ஞானமா நடக்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார், ஆண்டவர் அதுல மகிமைப்படுவார். அப்போ ஞானம் தன் வீட்டை கட்டும். உங்க வீட்டை கட்டுவதற்கு ஞானம் அவசியம். இந்த ஞானம் எப்படி வருகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுறதுனால இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த ஜெபத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. இந்த ஞானம் என்ன செய்யும்? உங்க வீட்டை கட்டிக்கொண்டே இருக்கும். உங்க பிள்ளைகளை கட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வேலையை கட்டும், உங்க பிசினஸ கட்டும். நிச்சயமாகவே கர்த்தர் இதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீங்க ஞானமா செயல்படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே கிருபை செய்வார். ஆண்டவர் மூடனுக்கு உபதேசிக்காத, ஞானவானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு ஞானம் உள்ளவனுக்கு உபதேசம் தேவை. யாருக்கு உபதேசம் பண்ண சொல்றாரு? ஞானம் உள்ளவனுக்கு உபதேசம் பண்ணு. ஆமீன். மூடனுக்கு போய் நீ சொல்லாத. ஏன் மூடனுக்கு சொல்லாத அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பிரசங்கியில நம்ம படிக்கும் போது, மூடன் தன் வழியை அறியாததினால் அவனுடைய தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். ஆமீன். வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரையும் நம்ம கஷ்டப்படுத்துவோம், ஒவ்வொருவரும் நம்மனால கஷ்டப்படுவாங்க. ஆனா ஒரு கோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில ஏசப்பா எல்லாம் என்ன சொல்றதுங்க, ஒரு ஸ்கெட்யூலா ஆண்டவர் வச்சிருக்கிறனால ஆண்டவரை துதிங்க. காலையில எழும்பின உடனே நிறைய பேர் அதிகாலை ஜெபத்துக்கு ஒருவேளை இதுல வரலாம். கர்த்தரை துதிங்க. பாருங்க, ரொம்ப நேரம் தூங்காம சோம்பேறியா இருக்காம நேரத்துல எழும்புற ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை மத்தியான ஜெபத்துக்கு வர்றீங்கன்னு வைங்க, அதுல உங்க நேரங்களை நீங்க செலவு பண்ணாம பாருங்க, கர்த்தருக்காக கொஞ்ச நேரங்களை செலவு பண்றீங்க. மத்தியான நேரங்கள்ல ஜெபத்துக்கு வர்றீங்க, கர்த்தரை தேடுறீங்க, சாயங்கால நேரம் தேடுறீங்க, இரவுல தேடுறீங்க. நான் சொல்றேன், தானியேலை போல 3 நேரமும் உங்க ஜெப வாழ்க்கை இருப்பதினாலே உங்க காரியங்கள் ஜெயமாய் முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமையை செலுத்திருங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்க காரியங்கள் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவர். ஓ ஷபலா கரபா ரியந்துலபரபா. நான் தீர்க்கதரிசனமாய், ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், ஜெபிக்கிற பிள்ளையுடைய காரியம் ஜெயமாய் முடியும். நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளை. அப்ப 4 விஷயங்கள்: சத்தியத்தை வாங்கணும், ஞானத்தை வாங்கணும், உபதேசத்தை வாங்கணும், அதே மாதிரி ஆமேன் புத்தியை வாங்கணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமேன். இந்த ஞானம் பாருங்க, வேதத்துல படிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, எறும்பு கிட்ட போய் உன் ஞானத்தை கற்றுக்கோ. ஆமேன். பெரிய பிராணி எதையும் சொல்லாம எறும்பு கிட்ட போய் ஞானத்தை கத்துக்கோ. ஏன் அப்படி சொல்றாரு? அதற்கு அதிகாரியும் பிரபுவும் தலைவனும் இல்லாதிருந்தும். நீங்க எறும்புகள் தூங்கி பார்த்திருக்கீங்களா? ஆமேன். எறும்பு யாராவது தூங்கி பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்தது இல்ல. ஆமேன். எப்ப தூங்குனே நமக்கு தெரியாது. எறும்பு எதுக்கு சொல்றாருன்னா சுறுசுறுப்புக்கு சொல்றாரு. ஞானத்துக்கு ஒரு ஆமேன் ஒப்பனையாக ஆவியானவர் எதை சொன்னாலும் அதுல 1000 கோடி அர்த்தங்கள் இருக்கும் தேவ பிள்ளையே. ஆமேன். எறும்பிட்ட போய் ஞானத்தை கத்துக்கோ. அதுக்கு பிரபு இல்ல, தலைவன் இல்ல, அதிகாரி இல்ல, நடத்துறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாளும் தானியத்தை சேர்த்து ஆமேன், கோடை காலம் வருவது, கோடை காலத்திலே ஆமேன் அது தானியத்தை சேர்த்து ஆமேன், மழை காலத்துல அது தன் கூடுகளிலே வாசம் பண்ணுவது போல கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் குறிப்பிட்ட, ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற இந்த காலத்துல தானியங்களை சேர்க்கணும், வசனங்களை சேர்த்து வைக்கணும். வசனம் கிடைக்க கூடாத ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகிறது. ரீபா லாகா ரீபா சந்த லகரபா. எதற்கு இந்த 3 நேர ஜெபங்கள்? எதற்கு தொடர்ந்து ஜெபங்கள்? தானியங்களை சேர்ப்பதற்காக. ஆமேன். எறும்பை போல
பிரமாணமாய் நம்ம தானியங்களை சேர்க்கணும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஒரு பெரிய மலை, சர்க்கரை மலை இருந்துதான். அந்த மலையை பார்த்துட்டு ஒரு எறும்பு போய் ஒரு சின்ன துகளை வாயில வச்சுட்டு வந்து இன்னொரு எறும்பு கிட்ட சொல்லிச்சான், இந்த மாதிரி ஒரு பெரிய சக்கரை மலையை நம்ம பார்த்தேன், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நீ போய் நான் உனக்கு சொன்ன விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட நீ போய் சொல்லு. அப்படியே ஒவ்வொருத்தரும் அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்குள்ள அந்த சக்கரை மலையே கரைஞ்சு போச்சு. இவங்க எல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை சேர்த்து வச்சுட்டாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, தேவ பிள்ளைய தான் பெற்ற இன்பம் பெருகை வையகன்ற மாதிரி நாம் பெற்ற சந்தோஷம் அநேகருக்குள்ள பரவணும், அநேகருக்குள்ள பாயணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறது எதற்காகனா, உங்களுக்குள்ள சத்தியத்தை ஆவியானவர் விதைக்கிறார், ஞானத்தை ஆவியானவர் வைக்கிறார், புத்தியை ஆவியானவர் வைக்கிறார், உபதேசத்தை ஆவியானவர் வைக்கிறார். எதற்காக? இதுல நீங்க வளர்ந்து வளர்ந்து பெருகி ஆமென் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள குடும்பங்களாக, ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக நீங்க போய் ஒரு இடத்துல நின்னாலே தேவ பிரசன்னம் வெளியே வரணும், தேவ மகிமை வெளியே வரணும். ஹல்லேலூயா. தேவ அக்கினி உங்க கிட்ட இருந்து வெளிப்படணும், ஜெப அபிஷேகம் உங்க கிட்ட இருந்து வெளிப்படணும், ஜெப வாசனை உங்க கிட்ட இருந்து வெளியே வரணும். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவதற்காகத்தான் ஆவியானவர் இந்த பள்ளி அறையிலே உங்களை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சந்தா லாக்கா ராபா பாபா. எலிசா கூட இருந்த கேயாசி கடைசி வரைக்கும் தேவ அன்பை ருசிக்காமல் பொருட்கள் மேலேயே சார்ந்திருந்ததினால் அவன் பொருட்களை பின்பற்றி குஷ்டரோகியாய் போனான். இயேசுவை பின்பற்றின யூதாஸ் ஆமென் தேவனுடைய அன்பை ருசிக்காததினாலே, தேவ பிரசன்னத்தை ருசிக்காததினாலே, கூட இருந்தும் ருசிக்காததினாலே, பொருள் மட்டும்தான், பணம் மட்டும்தான் அவனுடைய கண்ணோட்டமாய் இருந்ததினாலே கடைசி வரைக்கும் என் தேவ அன்பை ருசி பாராமலேயே தேவ பிள்ளைய பணத்திற்கு பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்பதற்காகவே அவன் ஆண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை எத்தனையோ பிள்ளைங்களை எடுத்துக்காட்டா காண்பிக்க முடியும். ஆனா கர்த்தர் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னா எதற்காக? உங்களுக்குள்ள சத்தியம் இருக்கணும். ஆமென். இந்த நாட்கள்ல சத்தியத்தை புரட்டுகிற கூட்டங்கள் பெருகி இருக்கிறது. அவர்கள் கள்ளத்தனமாய் நுழைந்து விடுவார்கள். ஆகவே சத்தியத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஒரு பகுத்தறிகிற வரம் நமக்குள்ள இருக்கணும். ரிகபல சந்த ரியாக்கராபா. எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் இவங்க கரெக்டா சத்தியத்தை சொல்றாங்களா? ஆமென். ஆவியானவரோடு துணையோடு பேசுறாங்களா? பரிசுத்த ஆவியானவரை என்னால உணர முடிகிறதா? அந்த எண்ணமும் சிந்தையும் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் தேவ பிள்ளைய சத்தியத்துல நீங்களும் நானும் வளர முடியும். ஆமென். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி வாழுகிற கூட்டங்கள் இந்த உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. இச்சைக்காக ஓடுகிற கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. பாவத்துக்காகவே ஓடுகிற கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு கூட்டம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சிந்தித்து ஆண்டவருக்காக செயல்படுகிற கூட்டத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல வைப்பாருங்க. பரிசுத்தமா வாழ்ந்து பாருங்க, சத்தியத்துக்காக நின்னு பாருங்க, ஆண்டவர் வைராக்கியமா இருந்து பாருங்க, ஜெப நேரங்களை உபயோகப்படுத்தி பாருங்க, தினந்தோறும் வேத வசனங்களை படிங்க. எந்த அளவுக்கு வேதாகமத்தை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நீங்க நிரம்ப முடியும். ஒரு தேவ மனிதனுக்கு மிகவும் அவசியம் ஜெபமும் வேத வாசிப்பும். இந்த 2 பேரலா இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் ஆண்டவருக்காக நீங்க இன்னும் வல்லமையாய் எரிய முடியும், ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியும். தேவ பிள்ளையே ஆமென். நம்ம கர்த்தருக்காக நடக்கிறதுலதான் ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு தேவனோடு நடக்கிறீங்களோ ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க ஆசீர்வாதத்துக்காக கேட்கவே வேண்டாம், கர்த்தருக்காக மட்டும் நின்றுங்க. உங்க தேவைகளை ஒவ்வொரு நாளும் சந்திப்பார். மத்தேயுல படிக்கிறோம், இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை அதை அவர் அறிந்திருக்கிறார். நாளைக்கு என்ன தேவை அதை தேவன் அறிந்திருக்கிறார். அடுத்த வாரத்துக்கு என்ன தேவை அதை தேவன் அறிந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு யாரையாவது கையேந்தினோம் என்ற சூழல் உருவாகி இருக்கிறதா? நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து இருக்கிறார், அற்புதமா நடத்தி இருக்கிறாரு, பரிசுத்தமா வாழ உதவி செஞ்சிருக்காரு, ஜெபிக்க உதவி செஞ்சிருக்காரு, கர்த்தருக்காக வைராக்கியமா
வைராக்கியமா நிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் எதற்காக? தேவ பிள்ளையே, உங்க மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவ பிள்ளைய சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கட்டும், ஞானம் உங்களுக்குள்ள இருக்கு. எதை எடுத்தாலும் ஞானம், பேசுறதுல ஞானம், செய்யற வேலைகள்ல ஞானம். ஆமேன். எல்லாவற்றிலும் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. அதனாலதான் தானியேலை ராஜா 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். ஆமேன். நீங்க நல்லா ஜெபிச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்க அவங்க வேலைகள்ல 10 மடங்கு சமர்த்தர்களாக இருப்பார்கள். கர்த்தர் அவங்களுக்கு கிருபையை கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இதை சொல்லுகிறேன். பாருங்க, என்னுடைய பையன் அவன் 3rd இயர் காலேஜ் படிக்கிறான். அவன் இன்டர்ன்ஷிப்காக ஜீசஸ் கால்ஸ் சென்னையில இருக்கிற மெயின் ஆபீஸ்ல அவனுக்கு இன்டர்ன்ஷிப்காக 3 months போனான். இன்னும் அவன் அங்கதான் இருக்கான். அப்ப பார்க்கும் பொழுது அவன் கூட போனவங்க எல்லாருக்கும் வேற வேற வேலைகளை கொடுத்தாங்க. அப்ப எங்க மகனை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நீ டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய மெசேஜ் எல்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவனுக்கு அது அது பயங்கர ஒரு ஹார்டான ஒர்க்கு. ஏன்னா அதுல இருந்து அதை ஏதோ மாத்தி எல்லாம் பண்ணணும்னு சொன்னான். அப்ப நான் அவங்கிட்ட சொன்னேன், சாம், நீ ஒவ்வொரு வார்த்தையை எடிட் பண்ணும்போது அந்த ஐயா மேல இருந்து அபிஷேகம் மேல வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மெசேஜ்லயும் நீ ஜெபம் பண்ணி கொண்டே அதை செய், ஆண்டவர் உன்னை நடத்துவார் என்று சொன்னேன். எதற்கு இதை சொல்றேன்னா, பாருங்க, மத்தவங்களுக்கெல்லாம் மத்த வேலை, ஆனா இவனுக்கு ஆண்டவர் ஒரு தேவ மனிதனுடைய செய்தியை கேட்பதற்கும் அதை எடிட் பண்ணுவதற்கு ஆண்டவருக்கு கிருபை கொடுத்தாரு. அவன் அங்க போய் நிறைய கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். இதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கர்த்தருக்காக நிற்கும் போது உங்க பிள்ளைகள் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தானியேலுடைய அம்மா என்ன தவம் செஞ்சாங்களோ, ஆமேன். அந்த தானியேல் எப்படி 3 நேரம் ஜெபிச்சிருப்பாரு. அவங்க அம்மா ஜெபம் பண்ணிருப்பாங்க, அவங்க அப்பா ஜெபம் பண்ணிருப்பாரு. 3 நேரமும் தவறாம ஒரு ஜெப வாழ்க்கை தான் தானியேலை தீ மாதிரி பிடிச்சுக்கிச்சு. ஆமேன். அந்த மாதிரி உங்க பிள்ளைங்க உங்க கண்ணீரை பார்க்கணும். எங்க அம்மா கண்ணீர் வடிச்சு செபிக்கிறவங்க, எங்க அப்பா தேவனுக்காக நிக்கிறவங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் உங்க பரிசுத்தத்தை பார்க்கணும், உங்க பிள்ளைகள் உங்க ஒழுக்கத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் நீங்க தேவனுக்காக கீழ்ப்படிகிறத பார்க்கணும். நீங்க சபைக்காக நிக்கிறத, ஊழியங்களுக்காக நிக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. முதல் ஆசிரியரே ஆமேன் பெற்றோர்கள் தான் என்பதை மறந்து போக கூடாது. ஆமேன். அப்படி எல்லாம் நீங்க இருந்து பாருங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்திற்கு வருகிற ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்காக அடையாளங்களாக, அற்புதங்களாக விளங்குவீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.